அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வாரம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் அதனுடைய வேக்கன்சியை ரிவைஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க. அந்த ஆர்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஏற்கனவே வெளியான இந்த குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமு மெயின் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டு வரவே இல்லை. அது தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் பழைய கதை. ஸோ டிசம்பரில் ரிசல்ட் வரும்னு நம்ம ஆர்வமாக இருக்கும்போது டிசம்பர்லேயும் வராது, ஜனவரி மாதம்தான் வரும்னு சொல்லிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 12/1 தான் வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸாம் குரூப் 2 அனௌன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா 5413 வேக்கண்ட்டுக்கான எக்ஸாமாக இருந்துச்சு. அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டு 116 போஸ்ட்டும் மீதி பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 67 விதமான போஸ்ட், 67 விதமான பிரிவுகள் கீழே 5413 வேக்கண்ட்டுக்கு எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இந்த 5413 போஸ்ட்டுங்கிறது ஒட்டுமொத்தமாக குரூப் 2வோட எக்ஸாமுக்கு முன்னால் கால்ஃபர் பண்ண போஸ்ட். 116 போஸ்ட்டுங்கிறது இன்டர்வியூ போஸ்ட்டு. அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 பிரிவுகள் கீழே இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு பேலன்ஸ் உள்ள இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ இது பேக்கில் உள்ளது. இப்போ 24/12 டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, வேக்கன்சியை ரிவைஸ் பண்ணி ஒரு ஆர்டர் போடுறாங்க. யாருக்கு அப்போ இன்டர்வியூ போஸ்ட்டில் என்னென்னா 3 மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர். ஸோ இந்த போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணும்போது 2 போஸ்ட் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரிவைஸ் பண்ணி அதை 4ஆக மாற்றுறாங்க. அடுத்த என்ன இருக்குது, சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2. அந்த போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணும்போது 17 வேக்கண்ட்டாக இருந்துச்சு. இப்போ 26 வேக்கண்ட்டாக கூட்டியிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், எதில் பார்த்திங்கன்னா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், அதில் 43 போஸ்ட் இருந்திருக்கு கால்ஃபர் பண்ணும்போது. இப்போ 56 போஸ்ட்டை அவங்க கூட்டியிருக்காங்க. அப்போ ரிவைசர் பண்ணுறாங்க. இது இன்டர்வியூ போஸ்ட்டில். நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் என்ன அப்படின்னா, முனிசிபல் கமிஷனர் கிரேடு 1ல் கால்ஃபர் பண்ணும்போது இருந்த போஸ்ட்டு 9, இப்போ கூட்டின போஸ்ட் எவ்வளவு, 30. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்னு இருக்கும். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் 288 + 13 இருந்துச்சு கால்ஃபர் பண்ணும்போது. ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 291 + 3 இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர், அதில் பார்த்திங்கன்னா 38 போஸ்ட் இருந்துச்சு கால்ஃபர் பண்ணும்போது. இப்போ ரிவைசர் பண்ணதில் 45 போஸ்ட் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இன் டெக்ஸ்டைல், ஹேண்ட்லூம் இன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரிவைசர் பண்ணி. அடுத்து அசிஸ்டன்ட் இன் கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4 போஸ்ட் தான் இருக்குது. இதில் 15 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரிவைசர் பண்ண அந்த வேக்கன்சி. நான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதை நம்மளுடைய கால்ஃபர் பண்ணும்போது உள்ள வேக்கன்சி இன்ஃபார்ம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டு 19, இப்போ கூட்டினது 24. கடலூரில் பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணும்போது இருந்தது 10, இப்போ இருக்கிறது 13. திண்டுக்கல்லில் கால்ஃபர் பண்ணும்போது இருந்த 6A வேக்கண்ட் எவ்வளவுனா 2, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டு 38, இப்போ 43. கன்னியாகுமரியில் கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டு 8, இப்போ 9.
கரூரில் கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டு 10, இப்போ 15. மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டு 5, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 13, இப்போ பார்த்தீங்கன்னா 21. பெரம்பலூர் மாவட்டத்தில் கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டு வந்து 2, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னா 5, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் 2 இருந்துச்சு, இப்போ வந்து 12 ஆகியிருக்காங்க. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 18 இருந்துச்சு, இப்போ 21 ஆகிட்டாங்க. திருவள்ளூரில் பார்த்தீங்க அப்படின்னா 31, திருவள்ளூரில் மொத்தம் 26 இருந்துச்சு, இப்போ 31 ஆகிட்டாங்க. திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரில் வந்து ரிலீஸ் பண்ணல, அப்படி விட்டுருக்காங்க. அடுத்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து கால்ஃபர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து இப்போ வந்து 2 போஸ்ட்டு, அங்கே ஃபஸ்ட்டு இல்லவே இல்லை திருவண்ணாமலை, இப்போ ஆட்டினுருக்காங்க திருவண்ணாமலை 2 போஸ்ட்டு. அப்புறம் திருவாரூர் பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24 போஸ்ட் ஆகிருக்கு. திருச்சிராப்பள்ளி வந்து எவ்வளோ போஸ்ட்டு அப்படின்னா திருச்சிராப்பள்ளி வந்து 14 போஸ்ட்டும், திருநெல்வேலி வந்து 8 போஸ்ட்டும், தென்காசி வந்து 4 போஸ்ட்டும், வேலூர் வந்து 28 போஸ்ட்டும், ராணிப்பேட்டை வந்து 33 போஸ்ட்டும், திருப்பத்தூர் வந்து 26 போஸ்ட்டும், விழுப்புரம் வந்து 18 போஸ்ட்டும், கள்ளக்குறிச்சி வந்து 20 போஸ்ட்டும், மயிலாடுதுறை வந்து 19 போஸ்ட்டும் வந்து அவங்க கூட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டு 2 வேக்கன்சியும், நாகப்பட்டினத்தில் 7 வேக்கன்சியும், செங்கல்பட்டில் 18 வேக்கன்சியும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 7 வேக்கண்ட்டும் அங்கே கூட்டியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 566 போஸ்ட் வந்து கூட்டியிருக்காங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டு 566 போஸ்ட் வந்து அவங்க கூட்டியிருக்காங்க. இது மிக ஒரு பல்க் வேக்கன்சி தான். ஸோ அடுத்து நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 122 போஸ்ட்டு அசிஸ்டண்ட்டில். அடுத்து பாருங்கள் அசிஸ்டன்ட் 132 போஸ்ட்டு இல்லைன்னா பதிவுத்துறையில். அடுத்து அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஸ்டோரில் பார்த்தா 160 போஸ்ட்டு. அப்புறம் அசிஸ்டன்ட் இன் ஹைவேஸில் 184 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் 20 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டில் 188 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன் பள்ளி கல்வித்துறையில் 481 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன் ஸ்டேஷ்னரி அண்டு பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 48 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன் சோசியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 91 போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் 2 போஸ்ட்டு. அடுத்து பர்சனல் கிளார்க் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் டிஎன்பிஎஸ்சியில் 8 போஸ்ட்டு. அது வந்து ஸ்டெனோடைபிஸ்ட்டு, அதுக்கு மொத்தம் 6 போஸ்ட்டு. அப்புறம் அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட்டில் 144 போஸ்ட்டு. அப்புறம் அசிஸ்டன்ட் டிஎன்பிஎஸ்சியில் 112 போஸ்ட்டு. அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட்டில் 5 போஸ்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3221 வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது 3200 வேக்கன்சி இல்லை, ரிவைஸ்டு பண்ண வேக்கன்சி 3200 வேக்கன்சி. ஏற்கனவே அங்கே உள்ளது 6னா இங்கே 10. ஸோ அது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அங்கே 6னா இங்கே 10ன்னு இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா 4 போஸ்ட்டு. ஸோ அந்த பார்த்தோன்னா ஏற்கனவே உள்ள போஸ்டிங் வந்து 5413. அதில் வந்து அவங்க எல்லா பதவிகள்லையும் உள்ள போஸ்ட்டையும் அவங்க 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 அதிகரிக்கலை. குறிப்பிட்ட சில பதவிகளுக்கு உள்ள போஸ்ட்டை மட்டும்தான் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணும்போது குரூப் 2க்கு அவங்க வந்து கேட்ட மொத்த பிரிவு வந்து 67 பிரிவுகளின் கீழில், அதுவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக 67 போஸ்டிங். அசிஸ்டண்ட்னா ஒரே டிபார்ட்மெண்ட் தான், ஒரே போஸ்ட்டு தான். ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அது மாறும்ல, அது மாதிரி 67 விதமான பிரிவுகள் கீழே கேட்ட அந்த குரூப் 2 உடைய 5413 போஸ்ட்டில் ரிவைஸ்டு பண்ணும்போது எல்லா இதுலையும் இன்க்ரீஸ் பண்ணாமல் 26 விதமான பிரிவுகளில் மட்டும்தான் அவங்க வந்து போஸ்டிங்கை கூட்டியிருக்காங்க. அந்த வேக்கன்சி தான் 3221.
ஸோ இப்போ மொத்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த 5413 இந்த 3000 அப்படியே ஆட் ஆகாது. அது அதோட கூட்டினது வேக்கன்சி தான். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு 6000 7000 வரும். ஸோ ஒரு 6000க்கு மேலே வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இதுதான் குரூப் 2 எழுந்தவங்களுக்கு. கொஞ்சம் இவ்வளோ நாள் தள்ளி போனதுக்கு கொஞ்சம் போஸ்டிங் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் அதிகமான நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்தால் இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கன்ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா 5400 போஸ்ட்டு தான் அப்படின்னு எழுந்தவங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1500 போஸ்ட் 2000 போஸ்ட் ஆட் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த குரூப் 2 உடைய இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது 12ஆம் தேதி. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக விட்டுருக்காங்க. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பின்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி விடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் ப்ராப்பராக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.